தொடர்ந்து நம்முடைய ஊழிய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்வோம். ஒரு சில அறிவிப்புகள். ராஜ் பிரதர் நம்ம 1ஆம் தேதி யாரெல்லாம் ஜெபத்தில் கலந்து கொண்டோமோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜ் பிரதர் அவர்கள் சரீரத்தில் பலவீனப்பட்டு அல்லேலூயா, ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படியாக ராஜ் பிரதருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அவங்க ஆண்டிப்பட்டி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா? ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். தேவன் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை சீக்கிரத்தில் கொடுக்கும்படியாக நேற்று தினத்தில் போய் ஜெபித்து விட்டு வந்தோம். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம செல்வி பாலகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க சாட்சியில் சொன்னதை போல் ஒரு நபர் 10 லட்ச ரூபாயை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவர்கள் மிகுந்த மன வேதனையில் வருத்தத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை, அந்த பணத்தை வாங்கின நபர் கொடுக்கும்படியாக அவருடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 1ஆம் தேதி ஜெபத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் மனுஷன் நினைக்கிறேன். அப்படி தானே இருந்துச்சா? விசுவாசம் பிரதர் கலந்து கொள்ளலை, மறந்துட்டிங்களா? இல்லை, அது மிஸ்ட் கால் விடுற ஆப்ஷன் இல்லை. அது வந்து ஒரு இதுக்கு முன்னால் இருந்தது. ஒரு கால் கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒரு இது வரும். இப்போ அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க போல் தெரியுது. அதனால தான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். அப்படி இருந்தும் எதிர்பார்த்ததுக்கு மேலாக வந்து நாங்கள் ஒரு 12 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து நம்ம வரக்கூடிய மாதங்களிலே அதை செய்வோம். மேபி அடுத்த வருஷத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம எந்த இடத்துல கூடி வரும்படியாகவும் 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜபத்தோடு கூட ஆரம்பிப்பது நமக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிற அப்படினால் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக இந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? இந்த உலகத்தில் உள்ள மற்ற தேவர்களுக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களெல்லாம் இன்னும் தேடிப்போம். வேறு ஏதாவது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும்
என்னை தேடினீர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் இந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிளில் போய் வாசித்து பார்த்தேன். அதில் என்ன போடணும்னா, இஃப் யூ சீக் காட் வித் யுவர் ஹோல் ஹார்ட், வாட் இஸ் தட்? இஃப் யூ சீக் காட், தேடுறதுக்கு 2 வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. முதலாவது வார்த்தை என்னது? சர்ச். சர்ச்னா என்னது? காணாமல் போன ஒன்றை தேடுவதற்கு பேர் சர்ச். அதுக்கு பேர் தேடு. சில நேரத்தில் ஏதாவது பொருட்களை வீட்டில் என்னது நம்ம வேற எங்கேயாவது மாற்றி வச்சுருவோம். வச்சுட்டு தேடுன்னு தேடிக்கிட்டே அந்த பொருளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்போம். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கலை அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது என்னது, எங்கே வச்சோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நம்ம இங்கே ஆண்டிப்பட்டி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு சில கீ செயின்ஸ் அங்கே சேலத்தில் வைத்திருந்தேன். கீ செயின்ஸ், கொஞ்சம் பெரிய பெரிய கீ செயின்ஸ். இங்கே இருக்கக்கூடிய கீஸ் எல்லாம் அங்கங்கே அப்படி இப்படி குழம்பி கிடந்தது. அதனால் இந்த கீ செயின்ஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு கடையில் போய் ஒரு 10 ரிங்கு, இந்த பெரிய பெரிய ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்ஸ் வாங்கி அதை ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, நம்ம ஊருக்கு போகும்போது இந்த இடத்துல இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இப்படி போய் வச்ச ஞாபகம் இருக்குது. ஊருக்கு வர்றதுக்கு முன்னால் அதை தேடினா அது கண்டுபிடிக்கவே, நானும் எல்லா இடத்துலையும் போய் எங்கெல்லாம் போய் இப்படி வைப்போமோ அங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை கண்டுபிடிக்கவே. ரோஸ்லின்ட்டு சொன்னேன், எங்கே வச்சேன்னு. திரும்ப கடைசியில் ஒரு வழி அதை கண்டுபிடிக்கவே முடியலை. திரும்ப இங்கே இங்கே ஆண்டிப்பட்டில் அந்த கீ செயின் அதே மாதிரி உள்ளதை வாங்கி போட்டாச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய பீரோவில் திறந்து ஒரு பெட்டியை திறக்கிறேன். அந்த பெட்டிக்குள்ளே அந்த 10 ரிங்கும் அதுக்குள்ளே கிடக்கு. ஆனால் அந்த டைமில் என்னது, நம்ம தேடி ஓஞ்சி போயிட்டோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம தேடி ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கிற நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் சர்ச். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் தேவன் காணாமல் போன ஆடை தேடி போகிறார். ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. தேடி போய் அதை கண்டுபிடிச்ச உடனே அவர் சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் எனது காணாமல் போயிருந்தேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் நண்பர்களோடு சேர்ந்து அங்கே சொன்னார். அதே மாதிரி அடுத்து ஒரு பெண் என்னது 10 வெள்ளி காசு வச்சுருந்தவங்க அதில் 1 தொலைச்சிட்டாங்க. அதை தேடி எங்கெல்லாமோ போய் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நாம் தேவனை தேடக்கூடிய விதம் இந்த தேடுதல் இல்லை. ஹல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக, அதாவது உலகத்தில் உள்ள மற்றவர்கள் தேவனை தேடுவதற்கும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனை தேடுவதற்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நாம் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடி போல. சங்கீதக்காரனை பார்த்து சொன்னாங்கல்ல, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் ஜனங்கள் என்ன இடத்துல கேட்குறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு பிரியமானது எல்லாம் அவர் செய்கிறார். இன்றைக்கு புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சர்ச் பண்ணுறாங்க, தேடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தேடுதல் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த தேடுதல் எப்படி அப்படின்னா, இதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு, சீக். சீக்னா என்னது, தமிழில் அதுக்கு சரியான வார்த்தை நாட்டம். நாட்டம், நாடுதல். ஒரு சின்ன உதாரணம், நான் சில நேரத்தில் ஊருக்கு போயிட்டு, அதாவது வட இந்தியாவில் ஊழியத்துக்கு போயிட்டு, இப்போ ரீசெண்டாக ஒரிசா போயிட்டு அங்கேருந்து வீட்டில் கதவை திறந்து வந்த உடனே கரிஷ்மா, கிறிஸ்டினா 2 பேரும் அங்கே நின்றுருந்தாங்க. கிறிஸ்டினா என்னை பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டான். இதுதான் நாட்டம், இதுதான் சீக்கிங். தேவனுடைய சமூகத்தை நாடுவது.
ஒரு ஏக்கத்தோடு கூட அவருடைய சமூகத்துக்கு வருவது. அங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்கே இருக்கிறார் நமக்கு தெரியும். அவர் ஆனால் அவர் மீது உள்ள ஒரு பற்றுதல், ஒரு நாட்டம், இதை குறித்து தான் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் திரும்ப வாசிப்போம். 29 எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த காலை வேளையில் நான் பேசக்கூடிய காரியம் என்ன, தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களுக்கு, அவர் மீது நாட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அவர் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் சமீபத்தில் இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நாம் ஃபீல் பண்ணுறது உண்டு, ஆண்டவர் வந்து என்னது என்னுடைய வாழ்க்கையில் கிரியை. அம்மா அன்னைக்கு அந்த சாட்சி சொன்னாங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரா, அதை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய நேரத்தில் நமக்கு வந்து தோன்றுறது. ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணுறது என்னது, ஆண்டவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறோம். இங்கிலீஷில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, டான் மாயினோட சாங் ஒன்று, லார்ட் யூ சீம் ஸோ ஃபார் அவே. ஆண்டவரே நீர் தூரத்தில் இருக்கிறது போல் எனக்கு தோணுது. a million miles or more, ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் நீர் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் பாடலை பாடும்போது ஐ வில் சிங், ஐ வில் ப்ரைஸ் ஈவன் வென் த டார்க்கஸ்ட் டைம் ஐ வில் சிங்னு சொல்லுவேன். இருளான சூழ்நிலை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் பாடும்போது, நான் அவரை ஆராதிக்கும் போது அவர் எனக்கு பக்கத்தில் வருகிறார், நான் அவரை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119:2 சங்கீதம் 119:2 ஓகே, அந்த வசனம் வாசிக்கும் போது மைக்கில் வாசிங்க, ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது பிரசங்கம் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போன வாரத்தில் நம்ம பிரசங்கத்தை யூடியூப்பில் போட்டுருந்துச்சு, யாராவது பார்த்தீங்களா? ஓகே, பார்த்தீங்க. யாராவது மற்றவர்களுக்கு அனுப்பி விடணும் அப்படின்னா அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, சரியா? வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் மீது வாஞ்சையா இருக்கிற, வாஞ்சை இன்னொரு வார்த்தை வந்து என்னது, சங்கீதக்காரன் சொல்லு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை, 91வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு, நாம் அவரை தேடும் போது, அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிற போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமென். நாம் எதுக்காக தேவனை தேடணும், எதுக்காக அவர் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 3 பாயிண்ட்ஸை இந்த காலையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் எதற்காக தேவனை தேட வேண்டும்? முதலாவது, நம்முடைய தேவன் அவருடைய ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா சின்ன பிள்ளைகள்லாம்? அக்ஸா கவனிக்கிறியா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவன் ஜனங்களோடு, அவர் உண்டாக்கின ஜனங்களோடு உறவு முறையில் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்று பார். உலகத்தில் உள்ள மற்ற தேவர்களை பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து என்னது, இஸ்லாம் மார்க்கம் என்று ஒரு மார்க்கம் இருக்குது, இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு தேவன் வந்து எங்கேயோ, அவருக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தேவன் மனிதர்களை விட்டு முற்றிலும் வேறுபட்டவர் அப்படின்றது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒருபோது மனிதர்களோடு அவரை ஐக்கியப்படுத்த முடியாது. ஆனால் வேத புஸ்தகம் போதிப்பது என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? நம்மை உண்டாக்கின தேவன். இந்த பாட்டில் பாடணும், காணிக்கிற பாட்டில், என்னை உண்டாக்கின என்
தேவாதி தேவன் அவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார், என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதனால தான் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கும்போது சீஷர்கள் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் அப்பாவே, உம்முடைய நாமம் பரிசுப்போ. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட தேவனாக இருந்தாலும் அவர் உங்களோடும் என்னோடும் கூட ஐக்கியப்படுவதற்கு ஆசைப்படுகிறார். அவர் நம்மோடு கூட உறவில் வைப்பதற்கு, நம்முடைய பிதாவாக இருப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். முதல் மனிதன் ஆதாம் தேவன் கொடுத்த கட்டளையை பிரேக் பண்ணிட்டான். ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை செய்து அவன் பாவத்தில் விழுந்து விட்டான். அப்படிப்பட்ட நேரத்திலும் அவனை உண்டாக்கின தேவன் மனிதனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், மனிதனோடு கூட உறவில் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அவனை தேடி வந்தார் என்று சொல்லி அங்கே போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா உங்களுக்கு? நம்முடைய தேவன் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. நாம் பாவத்தில் இருந்தபோது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இங்கே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போன ஒரு மனிதன், தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்து விட்டு இப்போ எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறான். ஆனால் அவனை தேடி வந்து அவர் சொல்ல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிற தேவன், நம்மோடு உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். எனவே நாம் அவரை தேட வேண்டும். நம்மை தேடி வந்த தேவன், நாம் அவரை நாடி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆதி ஆகமத்தில் மட்டுமல்ல, முழு வேத புஸ்தகத்திலும் பார்த்தோம்னு சொன்னால் அவர் மனிதர் மேல் பரிதாபப்படுகிறார். அவள் பாவம் செய்தபோது, அக்கிரமம் செய்தபோது அவர்கள் மேலே பரிதாபப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் தேவன் மனிதனாக மாறி மனிதனாக நம்மில் ஒருவராக வாழ்ந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போனால் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தின் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவனும் ஆதியாகமத்திலே மனிதனை தேடி வந்த தேவன், பாவம் செய்த போது தேவனுடைய மகிமை இழந்தவனாக காணப்பட்ட அவனை தேடி வந்த அதே தேவன் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் அங்கேயும் என்ன சொல்கிறாரு? நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். நம்மை தேடி வருகிற தேவன் அவர். நம்மை தேடி வருகிற தேவன், நம்மோடு கூட உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறபடியினால நாம் அவரை தேட வேண்டும். அவரை தேடும்போது அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார், அவர் நம்மிடத்தில் நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் எப்படி தேவனை தேட முடியும்? அனுதினம் ஜெபத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதின் மூலமாக நாம் தேவனை தேட முடியும். தேட முடியும் என்று சொன்னால் இது எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த தேடுதல் இல்லை, அவரை நாடி கிட்டி சேர முடியும். அப்படி சேரும்போது தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். எசேக்கியேல் 37:27. எசேக்கியேல் 37:27 வாசிங்க. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இங்கே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மேலே இருக்கும். இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு கவனிக்கிறீங்களா? பியூலா மரகதம் சிஸ்டர், ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஐயோ அப்படின்றாங்க.
எங்கே இருக்கிறார்? அக்ஸா சொல்கிறா. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள. சத்தமாக சொல்ல. அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். மனிதர்களுக்குள்ளே இருக்கிறதுனா வாசஸ்தலம்னா வீடு. நம்முடைய வீடு எங்கே இருக்குது? நம்ம வீடு ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே இருக்குது. ஆனால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய வீடு எங்கே இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயமும் தேவனுடைய வீடாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் வீடாக இருக்குது? ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி, உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அதனால தான் அவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், தேவனுடைய நீங்களே அந்த ஆலயம். 6:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும். இல்லை அந்த வசனம் இல்லை. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, நீங்களே அந்த ஆலயம். அது எங்க? 3:17 16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஓகே, இங்க தேவனுடைய ஆலயம் யார் என்று சொன்னால் நாம தான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி பவுல் தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார். நம்மோடு உறவில் இருக்க வேண்டும், நம்மோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஹீ இஸ் அ ரிலேஷனல் காட். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹீ இஸ் அ ரிலேஷனல் காட். மற்றவரெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, மனிதர்களிலிருந்து அப்பாற்பட்டவரெல்லாம் இருக்கிறார். ஆனால் நம்மை தேடி வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரிலேஷனல் காட். அவர் நம்மோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு அருகிலே வந்து காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் அவரை ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் அப்படின்றது எப்படி இது பண்ணுறோம், எப்படி வெளிப்படுத்துகிறோம்? இப்போ ஒருத்தவங்களை நம்ம சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன, எப்படி அதை வெளிப்படுத்துவோம்? பெரும்பாலும் எப்பயும் அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படும். சில நேரத்தில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அவங்கள தூங்கும்போது ரூமில் விட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, எலும்பினோடனே தேடுவாங்க எங்கள் பக்கத்தில். காணல அப்படின்னு கதவை திறந்துட்டு வந்து, நீங்கள் ஏன் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க? அவங்க இருக்கிறது இந்த ரூமில், நம்ம அடுத்த ரூமில் இருப்போம். ஆனால் வந்து அந்த ஒரு சின்ன பிரிவு கூட எப்படி ஒரு பெரிய இதாக அவங்களுக்கு ஏன் அப்படி தெரியுதுன்னா, அவங்க நம்மளை சார்ந்திருக்கிறார்கள். நாம் தேவனை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அனுதினமும் அவரை தேடிக்கொண்டு, அவர் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும். நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் அவரை சார்ந்திருந்தோம் என்று சொன்னால், நம்ம பர்ஸில் எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். நாம் அவரை சார்ந்து இருக்கிறதை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அவரை தேடுவதன் மூலமாக. எரேமியா 17:7 சங்கீதக்காரனாகிய தாவீது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷன். நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அவரில் நம்பிக்கையாக இருக்கும். இன்றைக்கி வாஸ்தவ வசனத்தில் பார்த்தோம்ல, ஒரு பெரிய பாளையம் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது, தைரியமாக இருப்பேன். ஏனென்றால் நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன். நான் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது எவ்வளோ பெரிய சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அது என்னை அசைக்க முடியாது. அதனால தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு ஒன்று, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் என்னை அது அசைக்காது. ஏனென்றால் நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன் என்று சொன்னால்
என்னுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? எந்நேரம் அவரை தேடுகிறதா இருக்க வேண்டும். அவரை தேடுவதென்று நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒவ்வொரு முறை நான் கர்த்தரை தேடும் போதும் நான் எதை சொல்ல வருகிறேன் சொன்னால், நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறேன். சங்கீதக்காரன் தான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன் சொல்லி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு மனிதன். ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. சங்கீதம் 25:1, 25வது சங்கீதத்தினுடைய 1வது வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். ஓகே, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். 56:11. சங்கீதம் 56:11. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை தேடுவதற்கு இன்னொரு நோக்கம் என்னவென்று, நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறேன். நான் அவரிலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் அனுதினமும் அவரை தேடுவது, அனுதினமும் அவருடைய பாதத்தை சேர்வது. அவரை சார்ந்திருக்கிறேன் என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிறோம், அவரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. 3வது நாம் தேடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10 வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது நன்மை குறைவுபட்டுச்சா அந்த வருஷத்தில்? 2025ஆம் வருஷத்தில் தேவன் கொடுக்க வேண்டிய ஏதாவது நன்மைகளை உங்களுக்கு ஓரவஞ்சனை பண்ணாரா? கொடுக்காம இருந்தாரா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை தேடும்போது, தேவனுடைய பாதத்தை நாம் கிட்டி சேரும்போது நமக்கு தேவையான நன்மைகளை தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை நன்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், தேவன் எதெல்லாம் கொடுக்குறாரோ அது நன்மை, தேவன் எதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறாரோ அதுவும் நன்மை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் எனக்கு அது நன்மையினால் கொடுக்காமல் இருக்கிறார். அவருக்கு தெரியும் எனக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம அவரை நல்லா தேடுவோம், ஓடுவோம், ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நாம் நன்மை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் கிடைக்காம இருக்கும். ஆனால் அவருடைய வேலை வரும்போது நாம் விரும்புகிறதற்கு மேலான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நாம் தேட வேண்டியது என்னது? தேவனை தேடுகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை முக்கியப்படுத்த வேண்டும். சபை ஆராதனையை முக்கியப்படுத்த வேண்டும். நாம் தேவனை தேடுகிறதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் மற்றவங்களுக்கு? தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதன் மூலமாக, அவரை சார்ந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதன் மூலமாக நான் அவரை தேடுகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறேன். இயேசுவானவர் சொல்கிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அதற்கு அடுத்தபடியாக நீ எதெல்லாம் விரும்புகிறீரோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு கொடுங்க, அதுக்கடுத்து நான் தேடுறேன் அப்படின்றது பைபிளுடைய பிரின்சிபல் கிடையாது. ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தால் நான் ஆலயத்துக்கு வருவேன். நான் ஆலயத்துக்கு வருவேன், ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. இந்த ரெண்டில் எதை செய்ய போகிறோம்? கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவரை. ஹல்லேலூயா.
அதுதான் யோபு சொன்ன வார்த்தை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெறாமல், இதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு மைண்ட் செட். உலக ஆட்களோட மைண்ட் செட் என்னென்னா, என்கிட்ட இருந்ததெல்லாம் கடவுள் எடுத்துட்டாரு, அதனால் இனிமேல் நான் அவரை தேட மாட்டேன். எனக்கு ஒரு வருமானம் வரமாட்டேங்குது, அதனால் நான் கர்த்தரை தேட மாட்டேன். நான் தேடி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால் நான் இனிமேல் தேட. இது உலக மக்களுடைய பிரின்சிபல். ஆனால் தேவனை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அவர் எனக்கு எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவரை தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பேன், நான் அவரை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருப்பேன். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டு. அதுதான் பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்க, யாருக்கு? தம்மை தேடுகிறவர்களுக்கு. இங்க கவனிங்க, யாருக்கு? அவரை தேடுகிறவர்களுக்கு. வாசிங்க திரும்ப. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் நன்மையான காரியங்களை கொடுப்பார், நன்மையான காரியங்களை செய்வார். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒருபோதும் தீமையான நோக்கங்கள், திட்டங்கள் இல்லை. நாம் இப்படியே நம்ம இருக்கிற நிலைமையிலே ஒன்றுமில்லாமல் அப்படியே போயிடணும் அப்படின்றது ஆண்டோடைய விருப்பம் இல்லை. உங்களை உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு சில சோதனைகள், பாடுகளின் வழியாக நம்ம கடந்து போய் தான் ஆகணும். யோசேப்புடைய வாழ்க்கை அதற்கு ஒரு நல்ல உதாரணம். யோபுவினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். குழியில் போடப்பட்டான், சிறைச்சாலையில் போடப்பட்டான், எல்லாராலும் அக்யூஸ் பண்ணப்பட்டான், குற்றம் சாட்டப்பட்டான். ஆனால் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து ஒரே ஒரு காரியத்தை அவன் தேவனை விடாமல் பற்றி கொண்டிருந்தான், தேவனை விடாமல் தேடிக்கொண்டிருந்தான். அதன் முடிவு என்னவென்று சொன்னால், அவனை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் சரியாக வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் என்ன சொல்ல, தேவனை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதத்தில் வாஸ்தவம், உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஏன் அவரை தேட வேண்டும் என்று சொன்னால், நம் தேவன் மனிதர்களோடு, மனுஷ ஜாதிகளோடு, ஒரு உதாரணத்தை சொல்லணும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தரையில் ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு, அது மேலே ஏதாவது ஒரு கரிசனை இருக்குமா? உங்களுக்கு ஏதாவது கரிசனை அக்கறை இருக்கா? இல்லை, அப்படி தானே? இப்படி தான் கடவுளும் மனிதர்களும். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு இது மேலே அக்கறை உள்ளவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தி அந்த ரூபம் எடுத்தார். நம்மை தேடி வந்த தேவனை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு அருகிலே, நம்ம கிட்டத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, தேவன் மனிதர்களோடு உறவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அதனால் நாம் அவரை தேட வேண்டும். 2வது, நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால் நாம் அனுதினமும் அவரை தேட வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஆண்டோட வசனம் சொல்கிறது. எனவே அதனால தான் ஆசீர்வாதத்தை 3வது கொண்டு வந்து, நம்முடைய முதலாவது ப்ரையாரிட்டி என்னது? தேவனை தேடுவதற்கு காரணம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்முடைய முதலாவது நோக்கம், நான் அவர் தேடினா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நோக்கம் கிடையாது. நான் அவரை தேட வேண்டும் என்றால் அவர் என்னுடைய
அப்பா என்னுடைய பிதா, என்னை நேசிக்கிற தேவன். அதனால் நான் அவரது அதான் ஃபஸ்ட்டு இதை செய்யும்போது இதுவும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே 3 காரியங்கள். நாம் தேவனை தேடுவோம். தேடும்போது அவர் நமக்கு அருகிலே வந்து நமக்கு கிட்டத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இனி வரக்கூடிய வாரத்திலும் இந்த வாரத்தில் தேவனை தேடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த வாரத்தில் தேவனை நம்ம வந்து ஆராதிக்கும் போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஜெப நிலைமையில் இருப்போம். நம்முடைய இருதயத்தை திருவிருந்து பந்திக்கு நேராக நம்மை ஆயத்தம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.